ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹைட்ரேஷன் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வாட்டர்மெலான், எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான வாட்டர்மெலானை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஆஃப் வாட்டர்மெலானை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் சீட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும் ட்ரிங்க் குடிக்கும் போது. அதனால் அதே மாதிரி ஒரு லெமன் எடுத்திருக்கேன். குட்டி லெமன், ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு லெமனும் மின்ட் லீவ்ஸும் எடுத்துக்கோங்க. மின்ட் லீவ்ஸ் அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும், மின்ட் ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாங்களா? எல்லாத்தையுமே நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம், ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதேமாதிரி வாட்டர்மெலன் சீட்ஸ்லையுமே தனி சத்தெல்லாம் இருக்குது, அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்ல. அதோட சேர்த்தியே தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது கூட மின்ட் லீவ்ஸ் நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், குவான்டிட்டியை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அங்கிட்டு அதில் 2 லீவ்ஸ் சேர்த்திருக்கு. இது கூடவே லெமனை அழகாக நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன், பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. பாருங்கள், நான் சொன்னல குட்டி லெமன் தான் எடுத்திருக்கேன். இப்போது எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வாட்டர்மெலன், அது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். பாருங்கள், நான் சீட்ஸ் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த வாட்டர்மெலன் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போயுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், பாடி நல்லா கூலிங்காகவே இருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஈவன் அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு விதை சாப்பிடாதுன்னு சொல்கிறோம், பட் இந்த ஃப்ரூட்டில் அதை கடித்து சாப்பிட சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக அதுலேயுமே சத்து இருக்குது. பாருங்கள், இப்போ மின்ட் லீவ்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், புதினா இலைகளை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அப்படியே லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது பிழிஞ்சு இந்த நான் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை பிழிஞ்சப்போ இவ்வளோ கிடச்சிது, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சர்க்கரை இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நல்ல டேஸ்ட்டுக்கு எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்வீட் கூட லைட்டாக உப்பு, அந்த மாதிரி லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்தளவு தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சார் மூடி போட்டுட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்க போகிறது இல்லைங்க, அப்படியே தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லா சத்துமே போயிடும். ஃப்ரூட்ஸ் என்றைக்குமே வடிகட்டிலாம் கொடுத்து பழக்காதீங்க குழந்தைங்களுக்குமே. பாருங்கள், நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து கிளாஸ் மக்கில் தான் சர்வ் பண்ண போகிறேன், ஸோ அதனால் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஓட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட ஸ்ட்ரா வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் அதே மாதிரி எதில் கொடுக்குறீங்களோ அதில் சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.